எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே இது என்ன 2500 போட்டிருக்கு? ஏமா உனக்கு எத்தனை ரூபாய் செருப்பு வேணும்? அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே. எங்க போறா? ஏடிஎம் போறாளோ? 200 ரூபா தான் இருக்கு. பெட்ரோல் வேற போடணும். வண்டிக்கு போன வாரம் தான் பெட்ரோல் போட்டேன். அது பெரிய குடிக்காரி ஆயிடுச்சு. சரி 100 ரூபாய்க்கு செருப்பு வாங்கிட்டு யாக்கிட்ட லிஃப்ட் கேட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வரும்போது பெட்ரோல் போட்டுக்கலாம். ஓகே. ஒரு 150க்குள்ள 150யா? இல்ல ஒரு 100 ரூபீஸ்க்குள்ள செப்பல் இருந்தா காட்டு. இந்த 100 ரூபாய்க்கா இங்கிலீஷ் ஹிந்திலாம் பேசின வா. இதுல இருக்கு புறம் பிளாட் ரேட் 99 ரூபா தான். உனக்கு எது வேணுமோ பொறுக்கி எடுத்துக்கோ. ஆனா நிறைய இருக்கே. எங்க நிறைய இருக்கும், ஆனா ஜோடியா கிடைக்காது. ஒரு கால் 8 நம்பர், இன்னொரு கால் 9 நம்பர், இப்படி சம்மந்தம் இல்லாம இருக்கும். உனக்கு ஜோடியா கிடைச்சது உனக்கு யோகம். ஆமா எடுத்துக்கோ. இந்தாங்க. ஆனா இதையும் கொஞ்சம் பேக் பண்ணி தரீங்க? ஆமா, இது ஒரு நினைவு சின்ன மாதிரி கையில வச்சுக்கிட்டியால. அண்ணே நான் வர்ற வரைக்கும் என் வண்டி வாசல்ல இருக்கட்டும். நான் வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பாத்துக்கோங்க. இது வரையா? சரி சரி. அண்ணே செப்பல் 99 ரூபீஸ் தானே. 1 ரூபி பேலன்ஸ் தரணும். பார்க்கிங்க்கு 10 ரூபா ஆகும். பரவாயில்லையா? வேணாண்ணே, பேலன்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. என் வண்டியை மட்டும் பாத்துக்கோங்க. நல்ல தாராள மனசு. அண்ணே கொஞ்சம் நுங்கம்பாக்கம் வரைக்கும் போகணும். டிராப் பண்றீங்களா? நான் வேற ரூட்ல போறேங்க. சாரிங்க. சரி ஓகே. நமக்குன்னு பார்த்து ஒருத்தன் கூட லிஃப்ட் தர மாட்டேங்கிறான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. நுங்கம்பாக்கத்துல ஒரு இன்டர்வியூ போகணும். கொஞ்சம் போற வழியில டிராப் பண்றீங்களா ப்ளீஸ்? நுங்கம்பாக்கமா? எந்த ஆபீஸ்? இன்னோவா டெக்னாலஜிஸ். என்ன போஸ்ட்டுக்கு? அசிஸ்டன்ட் மேனேஜர். உங்க குவாலிஃபிகேஷன்? நாம அப்படியே போயிட்டே பேசலாமே. அது போயிடலாம், பக்கத்துல தான். நானே உங்களை டிராப் பண்றேன். முதல்ல உங்க குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லுங்க. MBA. உங்களை விட குவாலிஃபிகேஷன் ஜாஸ்தியா இருக்கிறவங்க இந்த இன்டர்வியூக்கு வந்தா என்ன ஆகும்? அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். சாரிங்க, உங்களுக்கு என்னால லிஃப்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா என்னை விட உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அதிகமா இருக்கு. நானும் அதே இன்டர்வியூ அதே போஸ்டிங்காக தான் போயிட்டு இருக்கேன். சோ சாரி. ஏங்க கொஞ்சம் நில்லுங்க நில்லுங்க. ஐயோ டைம் ஆயிடுச்சு. லிஃப்ட் கேட்டா யாரும் நிறுத்த மாட்டாங்க. அத்தி ரெடியா இறங்கிட வேண்டியதான். இவனா இன்டர்வியூ போகும்போது இவன் மூஞ்சில முழிச்சோம். ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்க. ஆனா இந்த ரயில்வே ட்ராக்கு, ஹைவேஸ் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். இல்லைனாலும் இந்த கைத்தல தொங்குறது, பாலிடாயில் குடிக்கிறது அப்படி ஏதாவது ட்ரை பண்ணி இருந்தா ஷோரா காலியா இருப்ப. அதை விட்டுட்டு ஏன் கார்ல வந்து விழுந்துட்டு இருக்க? சாகும்போது கூட எனக்கு ஏதாவது தலைவலி இழுத்து விட்டு போகணும்னு தான் பிளான் பண்ணுவல்ல. ஏய் நானே இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன். சாவுன்னு ஆபசகுணமா பேசிட்டு இருக்க. ஓ இன்டர்வியூக்கு போறியா? உன்னையெல்லாம் எவன் வேலைக்கு சேர்க்கறான்? ஒருவேளை உன்னை பத்தி அவங்களுக்கு தெரியாதோ என்னவோ.
பரவாயில்ல, எந்த கம்பெனின்னு சொல்லு, உன்னை பத்தி டீட்டெயிலா அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிடுறேன். ஏய், உன் கூட சண்டை போடுற மூட்ல நான் இல்ல. தேவையில்லாம வம்பு இழுத்துட்டு இருக்காத. ஒழுங்கா கார் எடுத்துட்டு போயிடு. ஏய், நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், நடு ரோட்ல குறுக்க நந்தி மாதிரி வந்து நின்னுட்டு நான் தேவையில்லாம வம்பு பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. எப்பா சாமி, உன் காரணு தெரியாம வண்டியை நிறுத்திட்டேன். நீ கிளம்பு. இன்டர்வியூக்கு நல்ல மூட்ல போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ எந்த மூட்ல போனாலும் ஓ இன்டர்வியூ கோவிந்தா கோவிந்தா தான். கண்டிப்பா செலக்ட் ஆக மாட்டேன். உன்னை அடிச்சு துரத்துறாங்களா இல்லையா பாரு. உன் வாயில முதல்ல ஃபினால் போயிட்டு கழுவு. நல்ல வார்த்தையே வரத உன் வாயிலிருந்து. அந்த கம்பெனில கண்டிப்பா எனக்கு வேலை கிடைக்கும். அங்க வந்து மட்டும் நீ என் வேலையை கெடுத்த. சொல்லு, அங்கேயே வந்து கெடுத்து விட தயாரா இருக்கேன். அட்ரஸ் சொல்லு. இது கெடுக்க உன்னாலே முடியாது, உங்க அப்பனாலே முடியாது, ஏன் உன் தாத்தானாலே முடியாது. உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏய், இந்த பாரு, பாக்குற மாதிரி எல்லாம் உன் மூஞ்சி இல்ல. தயவு செஞ்சு கிளம்பு. காமெடிட்டு வருது. போற வழியில உன் வண்டி ரிப்பேர் ஆகி நிக்கும் பாரு. இதெல்லாம் உருப்படவே உருப்படாது. ஏய், இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. சத்தியமா இந்த இன்டர்வியூல உனக்கு வேலை கிடைக்கவே கிடைக்காது. எங்க போனாலும் வந்து தொலைறானே இந்த வீணா போனவன். நானே லேட் ஆயிடுச்சு, பதட்டமா இருக்கேன். இவன் வேற வேலை கிடைக்காதுன்னு சாபம் விட்டு போறான். டேய், நான் உனக்கு சாபம் விடுறேன்டா. உன் வண்டி ரிப்பேர் ஆகி நடு ரோட்ல நிக்க போற பாரு. ச்சே, ஐயோ டைம் ஆயிட்டே இருக்கே. நம்மளை காப்பாத்த ஒரு ஆபத்து பாண்டா வரமாட்டானா? எஸ் சார், என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அர்ஜென்ட்டா இன்டர்வியூ போகணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் லிஃப்ட் தரீங்களா? இருக்குங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே. ஆர் யூ கம்ஃபர்டபிள்? நான் சொன்னேன்ல, நல்லா வேணும். இப்போ முன்னாடி சார், யூத் பசங்கன்னா உங்களை மாதிரி தான் சார் இருக்கணும். கிரேட் சார் நீங்க. மற்றவங்க எல்லாம் ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டா யோசிக்காம சந்தோஷமா ஓகே சொல்லிடுவாங்க. ஆனா வேணும்னே பின்னாடி தள்ளி இடிக்கிற மாதிரி உட்காருவாங்க. ஆனா நீங்க ரொம்ப டீசெண்டா முன்னாடி தள்ளி உட்கார்ந்தீங்க. உங்களை மாதிரியே எல்லாரும் புத்தனா இருந்துட்டா பொண்ணுங்கெல்லாம் நாட்டுல ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க. நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா கம்பீரமா இருக்கு. ஆனா எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? நான் ஏதாவது லூஸ் மாதிரி பேசிட்டேனா? சேச்சா, அதெல்லாம் இல்லைங்க. நீங்க புத்தர்னு சொன்னீங்கல்ல, நிஜமாவே என் பேரு அதான், கௌதம். ஓ அப்படியா? நிஜமாவே கௌதம் தானா? நீங்க நம்பலனா நான் வேணா என் லைசென்ஸ் எடுத்து காட்டவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க பொய்யெல்லாம் சொல்ல மாட்டீங்கன்னு. உங்களை நம்பலான்னு. ஆமா, என் பேர் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? அது தெரிஞ்சு நான் என்னங்க பண்ண போறேன்? கரெக்ட் தான். நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது மீட் பண்ணா ஒரு ஹாய் சொல்லி பேசிக்கலாம்ல. என் பேர் சக்தி. நீங்க நல்லா கலகலன்னு பேசுறீங்க. ரொம்ப ஓவரா பேசுறேனோ? சேச்சா, நான் அப்படி சொல்லுங்க. அப்படின்னா ஓகே. எனக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சா கடவுள் கூட நான் நன்றி சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தான் சொல்லுவேன். ஏங்க, இந்த ஒரு சின்ன ஹெல்ப்புக்கு ஏங்க இப்படி பில்டப் கொடுக்குறீங்க? இன்டர்வியூக்கு லேட் ஆகலையா? நீங்க பாட்டு நின்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே. ஐயோ ஆமால, டைம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். எனக்கு யாராவது புது ஃப்ரெண்ட் கிடைச்சா பேசிட்டே இருப்பேன். எனிவேஸ்ங்க, ஆல் தி பெஸ்ட். பாய். பாய். எங்க 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 ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க் யூ so much. கரெக்ட் டைம்க்கு என்ன டிராப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க, இன்டர்வியூக்கு ஆல்ரெடி டைம் ஆச்சுன்னு சொன்னீங்க. சீக்கிரம் சரி, போங்க. okay, bye. ஓகே, ஆல் தி பெஸ்ட். மிஸ்டர் ராம், உங்களுக்கு இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். This is my call letter. ஓகே, வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். ஓகே. குட் மார்னிங் சார். செந்தில், கார்ல பேட்டரி டவுனா இருக்கு. ஐயோ இவனா? இமிடியேட்டா மெக்கானிக்ட்ட கொடுத்து ரெடி பண்ணி வைங்க. ஓகே சார். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவன் மூஞ்சில முடிச்சால எதுவுமே விளங்காதே. ஐயோ,
இவன் பார்த்துட்டா தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவானே. ஹாய் சிவா, ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை கார்த்திக், வர வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. இவன் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அதுவும் அண்ணனோட ஆபீஸ்ல. அப்புறம் கார்த்திக், நம்ம நெட்வொர்க் ரிலையபிலிட்டிக்கு டவர் லிஸ்ட் கேட்டிருந்தேன், வந்துருச்சா? இந்த ஆபீஸ்க்கும் இவனுக்கு என்ன சம்மந்தம்? ஒருவேளை சொந்தக்காரன்னு பார்க்க வந்தானோ? ஓகே ஓகே ஷூர். அண்ணே, ஏய் சக்தி, ஏய் சக்தி, நீ எப்போ வந்த? இன்னைக்கு தான் உன்னை இன்டர்வியூக்கு வர சொன்னாங்களா? ஆமாண்ணே. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ்ண்ணே. சரி சக்தி, நீ இன்டர்வியூ முடிச்சுட்டு என்ன என் கேபின்ல வந்து பார்த்துட்டு போ. அண்ணே, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்ன கேளுமா? இல்ல, அண்ணியோட அண்ணன் சிவா எதுக்கு இங்க வந்திருக்காரு? ஏதோ சீரியஸா வேற பேசிட்டு இருந்தீங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம்தான், ஆனா பிசினஸ் பத்தி. அவர் பிசினஸ் தவிர வேற எதோ பத்தியும் பேச மாட்டாரு. பிசினஸ் பத்தி உன்கிட்ட என்ன பேசினாரு? புரியல எனக்கு. நானும் அவரும் சேர்ந்து தான் இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவர் தான் ஒன் ஆஃப் த கீ பார்ட்னர். பார்ட்னரா? அதுக்கே நீ இப்ப இவ்வளவு ஷாக் ஆகுற? ஒன்னும் இல்லண்ணா, இன்டர்வியூக்கு முன்னாடி எனக்கு இந்த வேலை கிடைக்காதுன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஏன் இப்படி சொல்ற? அது ஒரு பெரிய கதைண்ணே, அதுல பாதி உனக்கே ஓ, தெரியும். கல்யாணத்துல நடந்ததை பத்தி சொல்றியா? அதோட முடிஞ்சிருந்தா பரவாயில்ல. அதுக்கப்புறம் 2-3 தடவை மீட் பண்ணோம். அப்பவும் ஒரே டமால் டுமில் டிஷும் டிஷும் தான். உன் பார்ட்னர் கண்டாலே எனக்கு ஆகாது, என்ன கண்டா உன் பார்ட்னருக்கு சுத்தமா ஆகாது. ஆமா, நான் இன்டர்வியூக்கு வரேன்ற விஷயத்த உன் பார்ட்னர் கிட்ட இன்னும் நீ சொல்லலையா? இல்லையே. நான் வரேன் தெரிஞ்சா மொத்த இன்டர்வியூ பார்ட்னர் கேன்சல் பண்ணிடுவாரு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஏய், ஏன் சக்தி, ஏன்? வேலையே கிடைக்காது தெரிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும்? சக்தி, நீன்னு இல்ல, பொதுவாவே சிவாவுக்கு பொண்ணுங்கனாவே பிடிக்காது. யாரை பார்த்தாலும் எரிஞ்சுதான் விழுவாரு. அதானே அவருக்கும் உனக்கும் உள்ள ப்ராப்ளம். அதை நான் பாத்துக்கிறேன். பர்சனல் வேற, பிசினஸ் வேற. ஐயோ அண்ணா, உனக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு வேலையே கிடைக்க கூடாதுன்னு சாபம் விட்டுருக்கான். அவன் கம்பெனிக்கே வேலைக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா சும்மா விடுவானா? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறமும் ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லண்ணே, ஒரு வேலை கிடைச்சாலும் ஒர்க் பண்ற இடத்துல நானும் அவரும் மீட் பண்ணிக்கணும். அப்புறம் அடிக்கடி தேவையில்லாம பிரச்சனை வரும். அதெல்லாம் எதுவும் வராது. எனக்கும் சிவாவுக்கும் அக்ரிமெண்ட் என்ன தெரியுமா? பிசினஸ் அவர் பார்த்துப்பாரு, அட்மினிஸ்ட்ரேஷனை நான் பார்த்துப்பேன். அதனால உனக்கும் அவருக்கும் எந்த கிளாஷும் வராது. இல்லண்ணே, இத பாரு, எந்த ப்ராப்ளம் வராதுன்னு நான் சொல்றேன்ல. நீ போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணு. குட் லக். சக்தி, நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க. அம்மா சொல்லுமா. இப்பதான் கூப்பிட்டு இருக்காங்க, அதை அட்டென்ட் பண்ணதா போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் வேண்டிக்கிட்டேமா. வீட்டுல அக்காவே பெரிய வேண்டுதல் வேண்டியாச்சு. அது மட்டும் இல்ல, உச்சந்தி விநாயகர் கோயில்ல வரும்போது ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் வந்தேன். போதுமா? போனை வை, இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேம்மா. இப்ப என்னமா உனக்கு பிரச்சனை? வேலை கிடைக்கணும் சாமி கிட்ட வேண்டிட்டு தான் வந்திருக்கேன். இப்படி நீ போனை வைக்காம பேசிட்டு இருக்க பாரு, இதனாலதான் எனக்கு வேலை கிடைக்காம போகுது. முதல்ல போனை வைமா. எக்ஸ்கியூஸ் மீ, யாரையும் காணோம். வருவாங்க போல இருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஐயோ, நீ என்னமா இங்க உட்காந்துருக்க? எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்டர்வியூக்கு வந்த. இன்டர்வியூ எங்கம்மா இங்க நடக்குது? அந்த ரூம்ல எல்லாமா நடக்குது. இன்டர்வியூ ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆகுதுமா. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. ஹலோ, உங்க பாஸ் ரூமா? நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. ஐயோ, பெப்பர் சிக்கன்ல கார சட்னி ஊத்துன மாதிரி இது வேற புது பிரச்சனையா? பத்திக்கிட்டு எரிய போகுது. இந்த ஆளுக்கு பொண்ணுங்க வாடையே பிடிக்காதே. அதுவும் இந்த பொண்ணு வந்திருக்குன்னு தெரிஞ்சா நம்மள கொன்றுவாப்லையே. நமக்கு இன்னைக்கு பிறந்த நாள் சொல்லலான்னு பார்த்தா இறந்த நாள் ஆகிருவாரு. என்ன பண்றது இப்போ?
அப்பாடா நல்ல வேலை தப்பிச்சோம். பொம்பளைங்களே பிடிக்காதுன்னுவா, ஆனா வாடையை வச்சு கரெக்டா பொம்பளைங்களை கண்டுபிடிச்சிடாயா. ஹலோ சார், Hello, ஐம் madam. சக்தி. இந்தாங்க சார். கொடு. This is okay. Give your certificates. என்ன ரன்பீர் அதுக்குள்ள ஷர்ட் மாத்திட்டீங்க? இன்னைக்கு எனக்கு பர்த்டே இல்ல, கலக்க வேண்டியதான். Okay, அது okay. மட்டும் இல்ல, இது உனக்கு பிடிச்ச கலரு. எப்படி இருக்கு? ரன்பீர் சூப்பரா இருக்கு. இருப்பா, பேசிட்டு இருக்கேன்ல. என்ன உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? ரன்பீர். பாஸ், குட் மார்னிங் பாஸ். யோ அந்த ஆடிட்டர் கிட்ட அந்த ஃபைல கொண்டு போய் பாஸ் கொடுத்து பாஸ் பாஸ் அவசரப்பட்டு திட்டிடாதீங்க பாஸ். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் பாஸ். ஓ பிறந்த நாள்ல சாரியா, நீ சொன்னதை மறந்தே போயிட்டேன். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ பாஸ். ஆமா உன் பர்த்டேக்கு லீவ் வேணும்னு கேட்ட, இங்க என்ன பண்ற? பாஸ், உங்களுக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் கொண்டு வந்தேன் பாஸ். லட்டா எங்க? பாஸ், நான் உங்க கேபின் வந்தேன் பாஸ், நீங்க அங்க இல்ல. டேபிள் மேலே வச்சுட்டு வந்தேன். டேபிள் மேல லட்டு. ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ பாஸ். ஆமா லட்ட ப்ரிப்பேர் பண்ணது யாரு? உன் ஒய்ஃபா? ஐயோ, ஒய்ஃப் செஞ்சதுன்னு சொன்னா லட்டை சாப்பிட மாட்டானே. என்ன யோசிக்கிற? பாஸ், உங்களுக்கு லட்டு பிடிக்குன்னு நேத்து அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சி பார்த்து நானே பொட்டி நிறைய செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் பாஸ். நேத்து ஃபுல்லா லட்டை புடிச்சு வேணா மோந்து பாருங்க. ஏய் டவுன் டவுன். ஆமா என்னையா பிறந்த நாள் அதுமா பழைய சட்டையை போட்டு வந்திருக்க? பாஸ், நீங்க பயங்கர சார்பு பாஸ். இது புது சட்டை தான் பாஸ். ஒரே கலர்ல 4 சட்டை வச்சிருக்கேன் பாஸ். ஒரே கலர்ல எதுக்கியா 4 சட்டை? அதுவும் பிளெயின் ஷர்ட். பாஸ், ஆபீஸ்க்கு யூஸ் ஆகும்னு எடுத்தேன் பாஸ். அது மட்டும் இல்ல பாஸ், என் பொண்டாட்டிக்கு இந்த கலர்னா ரொம்ப பிடிக்கும் பாஸ். உங்களெல்லாம் பாஸ் 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 பிறந்த நாள். பாஸ் 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 பாஸ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாஸ். என்னையா? பாஸ், அந்த பொண்ணு இருக்குல்ல. ஏய் பொண்ணுங்களை பத்தி என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. பாஸ், நான் சொல்ல வந்தது இந்த பொண்ணு இல்ல பாஸ். எந்த பொண்ணா இருந்தாலும் அதை பத்தி நீ என்கிட்ட பேசக்கூடாது. பாஸ், அந்த பொண்ணு. ஏய் முட்டாள் 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 பிறந்த நாள். போடா நீயும் உன் பிறந்த நாள். எல்லாரும் முன்னாடி திட்டு வாங்கிட்டாங்க. அந்த பொண்ணு வேற பார்த்து சிரிக்குதே. தேங்க்யூ சார். Okay, all the best. ஓ ரன்பீர் பர்த்டேக்கு லட்டு வச்சிருக்கேன்னு சொன்னல. மை ஃபேவரட் லட்டு. ஹலோ. சரி இது ஓகே பண்ணிடுங்க. அண்ணா, நீங்க இதை போய் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகே சார். இன்டர்வியூ எப்படி பண்ண? சூப்பரா பண்ணேன். அப்ப ஜாப் கன்ஃபார்ம்டு. டவுட்டே இல்ல, நான் தான் உங்க கம்பெனியோட அடுத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட். குட், வெரி குட். ஓகே பை. செந்தில். சார் என்னாச்சு சார்? யோ என்னையா இது? எந்த முட்டா பையன் இதை என் டேபிள்ல வச்சது? சார் எனக்கு தெரியாது சார். நான் டேபிள துடைக்கும் போது இது இங்க இல்ல சார். இப்பதான் சார் யாரோ இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்ப நான் எடுத்துறேன் சார். ஏய் தொடாத. இது யார் இங்க வச்சாங்கன்னு தெரியற வரைக்கும் இது இங்க தான் இருக்கணும். உனக்கு தெரியாம யார் யார் ரூம்குள்ள வந்தா? எனக்கு தெரியாது சார். செந்தில் இடியட் மாதிரி பேசாத. எப்ப பாரு தெரியலன்னு சொல்லிட்டு போ. போய் கார்த்திகை வர சொல்லு. சரிங்க சார். நீ எனக்கு சிஸ்டர்ன்றது வேற, ஒர்க்ல சின்சியரா இருக்கணும். அண்ணன், சொல்லுங்க சிவா. என்ன நடக்குது நம்ம ஆபீஸ்ல? ஏன் என்னாச்சு? என் டேபிள்ல எவனோ பிஞ்ச செருப்ப வச்சுட்டு போயிருக்கான். அதுவும் ஒரு பொண்ணோட செருப்பு வச்சுட்டு போயிருக்கான். ஒரு பொண்ணோட பிஞ்ச செருப்பு உங்க டேபிள்லையா?
பொண்ணோட பிஞ்சு செருப்பா ஒருவேளை நம்மள்தான் இருக்குமோ? ஓகே கூல் ரிலாக்ஸ். ஓகே ஐயோ ஓகே ஓகே டென்ஷன் ஆகாதீங்க, இருங்க நான் உடனே வரேன். அண்ணே சக்தி ஒரு நிமிஷம். சிவா டேபிள்ல யாரோ ஒரு இடியட் லேடி செருப்பை வச்சுட்டு போயிருக்கானா. நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்க இரு. அண்ணே அந்த செருப்பு வச்சதே நான் தான். என்னது நீயா? வேணும்னெல்லாம் வைக்கலண்ணே, தெரியாம நடந்துச்சு. ஐயோ இது நான் இப்படி தான் சமாளிக்க போறேனே தெரியலையே. சரி சரி நீ கிளம்பு, நான் போய் பேசி எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஐயோ, ச்சே. கார்த்திக், இதை யார் பண்ணாங்கன்னு எனக்கு இப்பவே தெரியணும். சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல, வா போய் பார்க்கலாம். சிவா கூல், சிவா கூல். சாரி, சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி மட்டும் தான் வச்சிருக்காங்க, இன்னும் ப்ராப்பரா ஒர்க் ஆகுற மாதிரி செட் பண்ணல. Damn it! என் ரூம்குள்ள இந்த மாதிரி வச்சுட்டு போயிருக்காங்கன்னா எவ்வளவு தைரியம் இருக்கணும். என்ன இன்சல்ட் பண்றக்கா வேணும்னே பண்ணிருக்காங்க கார்த்திக். சாரி சிவா. என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இதை யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஷோர் சிவா. Within 1 hour. ஓகே சிவா.